உடல் உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதிலும் உலக அளவில் முதலிடம் தமிழ்நாடு. உடல் உறுப்பு தானம் அப்படின்னா உலக லெவலில் வந்து அதிகமாக பேசப்படுறது இந்தியாவில் தான் அதிகமாக பேசப்படுறாங்க. இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னும் அதிக லெவலில் பேசப்படுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிக லெவலில் உடல் உறுப்பு தானத்தை கொண்டு வராங்க. தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலமாக இருக்குது. நாளுக்கு நாள் நம்ம செய்தியில் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். வாரத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு நபராவது உடல் உறுப்பு தானம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற செய்தி ஏதாவது ஒரு ஊரில் நமக்கு தகவல் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து மறுவாழ்வு, அதாவது இறப்புக்கு பிறகு இறந்துடுவாங்கன்ற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு மறுவாழ்வு காட்டிலும் மறு உயிர் பெற்று வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது பார்க்கும்போது நமக்கு மரணம்ன்றது இன்னும் தள்ளி போகுது, இன்னொரு மாற்று வாழ்வு இருக்குது அப்படின்றது உறுதிப்படுத்துது. இது வரைக்கும் பதிவு பண்ணது மட்டும் பார்த்திங்கன்னா, உடல் உறுப்பு தானத்துக்காக பதிவு பண்ணது மட்டும் பார்த்திங்கன்னா 10,000க்கு மேலே பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் 1900 பேர் வந்து உடல் உறுப்பு தானமாக பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் இறந்த தருவாயில், அதாவது இறப்புன்னு சொல்ல முடியாதது, மூளை சாவுன்னு சொல்கிறாங்க. அது வந்து இறப்பு சம்மந்தப்பட்டது இல்லை, மரணம் அது தாண்டி தான் வரும். ஒரு ஆள் அதுக்கு முன்னாடியே வந்து அவருடைய உடலில் இருந்து எடுக்கக்கூடிய உறுப்புகள் வந்து அதிகபட்சமாக 20 பேருக்கு உயிர் காப்பாற்ற முடியும். அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போது முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணுறது நோட்டரி வக்கீல் மூலியமாகவும் அப்புறம் அரசு மருத்துவ கல்லூரி மூலியமாகவும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதை தாண்டி மொபைல்லே வந்து ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பதிவு பண்ணாவே போதும் அப்படின்ற அளவு கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து அரசு வந்து சர்டிஃபிகேட் நமக்கு கொடுத்துட்றாங்க. அது இன்னும் சுலபமாக போய் நிறையா பேர் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. உடல் உறுப்பு தானத்தை வந்து ஊக்கப்படுத்தினது அரசாங்கம், மாணவர்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து உடல் உறுப்பு தானத்தை அதிக லெவல் ஊக்கப்படுத்துனாங்க. இதை தாண்டி தமிழக அரசும் மற்ற மாநில அரசுகளும் என்ன பண்ணினாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து அரசு மரியாதை, அதாவது அவங்க உடல் உறுப்பு தானம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சடலமாக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு வந்து அரசு மரியாதையுடன் கூடிய நல்லடக்கம் பண்ணுறதுன்னு சொன்னாங்க. அது வந்து எல்லாத்துக்கிட்டையும் இன்னமும் அதிகப்படியான ஒரு வரவேற்பு கொடுத்துச்சு. அதற்கப்புறமேலு இப்போ வந்து எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னா, அரசு மரியாதை அப்படின்னா அந்த ஊரை சேர்ந்த உயர் அதிகாரிகளெல்லாம் நேரடியாக வந்து மலர் வளையமெல்லாம் வச்சு அவங்களுக்கு நல்லடக்கம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த அளவுக்கு இருக்குதா அப்படின்னா அந்த அளவுக்கு எனக்கு தோணலை. உயர் அதிகாரி உயர் பதவியில் இருக்கிற அதிகாரிகள் நேரடியாக வர்றதில்லை. அதுக்கு அடுத்தடுத்த பதவியில் இருக்கிறவங்க வராங்க. இன்னும் நாளடைவில் அது குறையுதோ அப்படின்ற ஒரு ஏக்கமும் ஒரு தவிப்பும் இருக்குது. கௌரவ தொகைன்னு சொல்லி அறிவித்து அதுக்காக கொடுக்கணும். அதை வாங்கிக்காத அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். மற்றபடி இன்னும் கூட அவங்களுக்கு இன்னும் அதிகப்படியான சப்போர்ட் கொடுக்கலாம். அரசாங்க வேலை கொடுக்குறதா சொல்லி கடந்த ஆட்சியில் சொல்லியிருந்தாங்க. இப்போ அது எந்த லெவலில் நடைமுறையில் இருக்குதுன்னு தெரியல எனக்கு. கருணை கொலை தான் இது. அந்த கருணை கொலைக்கு சம்மதிக்கிறாங்களா அப்படின்றதுக்கு ஒரு விஷயம். அந்த கருணை கொலையை தாண்டி அந்த உடல் உறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு முன் வரும் பொழுது அந்த வீட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இந்த முடிவு எடுக்கிறாங்க. ஓகே, எங்களுடைய கணவருடைய உடலில் இருக்கிற உறுப்புகளை வந்து மற்றவர்கள் பயன்படட்டும், மற்றவர்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கட்டும், மற்றவர்கள் ஒரு பிறப்பு கொடுக்கட்டும் அப்படி சொல்லி கொடுக்க வரும்பொழுது அது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அது ஒரு இராணுவ வீரன் ஒரு எல்லையில் இருந்து எதிரியை காப்பாற்றுற மாதிரி, தன்னுடைய நாட்டை காப்பாற்றுற மாதிரி இந்த நபர் தன்னோட குடும்பத்தார் மூலியமாக இன்னொரு 20 உயிரை காப்பாற்றுறதுக்கு சமமான ஒரு விஷயம். அதை வந்து வெறும் மாநில அரசும் சரி இல்லை மற்ற அரசும் சரி ஒரு 2 லட்சம் 3 லட்சம் மட்டும் கொடுக்கறது ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். வாங்காததும் அந்த குடும்பத்தை சார்ந்தது. அதுக்கு மிகப்பெரிய ஒரு தொகையாக கொடுக்கறது வந்து கௌரவமாக இருக்கும். அது கௌரவ தொகையாக சொல்லுங்கள்.